செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி இது புதன்கிழமை காலை பொழுதில் மழை தூவுகின்ற இந்த தருணத்திலும் கடவுள் நம்ம எல்லோரையும் ஜீவன் பலன் சுகத்தோடு அவருடைய சமூகத்தில் கூடி சேர்த்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுப்போம். ஆராதனையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். அனுதினமும் உம்முடைய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் நிறைத்து ஆண்டவர் தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் தந்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு பரிசுத்தமுள்ள தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு ஜீவன் பல சுகத்தை தந்து எங்கள் ஆயுள் நாட்களோடு ஒரு நாளை கூட்டி தந்து உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் இணைத்திருக்கிறீர். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த ஜெப வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த தொழுகையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நன்மையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் அருள் செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வுகளிலே தந்திருக்கிற நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு அந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து இயேசு வழியாக தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 630வது பாடல்.
119வது சங்கீதத்தில் 33 துவங்கி 40 முடியுள்ள வேத பகுதிகளை நாம் முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 207வது பக்கம், சங்கீதம் 119 வசனங்கள் 33 துவங்கி. கர்த்தாவே, உமது நியமங்களின் வழியை எனக்கு போதித்தருளும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தியருளும், அது எனக்கு பிரியம். வீணானவற்றை பாராதபடி என் கண்களை திருப்பி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பித்தருளும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும், உமது நியாயத்தீர்ப்புகள் நலமானவை. இதோ உமது கட்டளைகளின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உமது நீதியினால் என்னை உயிர்ப்பித்தருளும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். தூய பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 16 முடிவுள்ள வேத வசனத்தை படிக்க கேட்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7 துவங்கி 16 முடிவுள்ள வேத வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 முடிய. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவுமான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 9 துவங்கி 13 முடிவுள்ள வசனங்கள் படிக்க கேட்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 9 முதல். இயேசு அவரிடம் விட்டு அப்பால் போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஒருவனை கண்டார். அவன் பேர் மத்தேயு. அவர் அவனிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவன் எழுந்து அவரை பின்பற்றி போனான். பின்பு வீட்டிலே அவர் பந்தி இருக்கையில் அநேகர் ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் பந்தி இருந்தார்கள். அதை கண்ட பரிசேயர் அவர் சீஷரிடத்தில், உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்றார்கள். அவர் அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் பொருளை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் என்பதே. நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்.
பாதாளத்தில் இறங்கி முன்னர் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாச வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயத்திற்க வருவார். பசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் விடுத்தலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசி கேட்ட முதலாவது வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்படியாக படிக்க கேட்போம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார், மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்பதை செபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, பூரணமான வரங்களையும் நன்மையான ஈவுகளையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் இரக்கத்தினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கரங்களிலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு ஆண்டவருக்கென்று எங்களை அர்ப்பணித்து வாழ்வதற்கு தூய ஆவியானவரை கொண்டு உதவி செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்கர் அவருடைய காலத்தில் சமூக நீதி என்பது ஒடுக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற, துயருற்றிருக்கிற மக்களுக்கு மறுக்கப்படுகிற நீதி அளிக்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் வருகிற பொழுது கடவுளுடைய நீதி என்பது நல்லவர் பொல்லாதவர் எல்லாருக்கும் கடவுள் தம்முடைய இரக்கத்தை பகிர்ந்தளிப்பது அல்ல. ஒருவேளை நாம் பிந்தி வேலை செய்தாலும் முந்தி வேலை செய்தாலும் நம்ம எல்லோருக்கும் ஒன்றாக பலன் கிடைக்கும் என்பது அல்ல கிறிஸ்துவினுடைய நீதி. கிறிஸ்து வெளிப்படுத்துகிற நீதி, அவர் சொல்லுகிறார், வைத்தியன் பிணியாளிகளுக்கு தான் தேவை. எவன் ஒருவன் தேவையில் இருக்கிறானோ அவனுக்கு கொடுப்பது, அதுதான் கிறிஸ்து அவர் தம்முடைய ஊழியத்திலே வெளிக்காட்டிய நீதி. அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறார். அல்லது கடவுள் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நன்மைகளை பகிர்ந்தளிக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் வரங்களை, கிருபைகளை தருகிறார். அது எப்பொழுதும் ஒருவருக்கும் சமமாக இருப்பதில்லை. ஒருவனுக்கு கொடுத்தது போல ஒருவனுக்கு கொடுப்பதில்லை. அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையின்படி அவர் இரக்கத்தை, கிருபையை, வரங்களை தருகிறார். பாருங்கள், முதலாவது 7ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கபடி. கடவுள் ஒரு அளவு வைத்திருக்கிறார். அந்த ஈவின் அளவுக்கு தக்கபடிதான் ஒவ்வொருவனுக்கும் கடவுள் தம்முடைய கிருபையை, எல்லாருக்கும் கடவுள் கிருபை கொடுக்கிறவர் அல்ல, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதுதான் அவர் சமூக நீதி நிறைவேற்ற. ஆனால் அவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் தன்னுடைய வரங்களை சமமாய் பகிர்ந்தளிப்பதல்ல, அவரவர் தம் வரங்களுக்கு, கிருபைகளுக்கு, இரக்கங்களுக்கு ஏற்ற கடவுள் தம்முடைய கிருபைகளை பகிர்ந்தளிக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட வரங்களை அவர் பகிர்ந்தளிக்கிறார் என்பதை பவுலப்போஸ்தலர் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது பவுல் சொல்லுகிறார், ஆகவே எனக்கு அருளப்பட்ட கிருபை குறித்து நான் சொல்லுகிறேன். பவுலை குறித்து சொல்லுகிற பொழுது நமக்கு தெரியும், இயேசுடைய 12 சீடர்களில் ஒருவன் அல்ல, இயேசுவால் சந்திக்கப்பட்டு பயிற்சி பெற்ற ஒரு மனிதனும் அல்ல. ஆனாலும் பவுல் சொல்லுகிறார், பாருங்கள், ஆகவே எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறேன், உங்களில் எவனாகிலும் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிக்கொள்ளாமல் அவனவனுக்கு கடவுள் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே நிதானமாய் எண்ணிக்கொள்ள கடவன் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் கடவுள் நிறைய தந்திருக்கிறார் என்று பெருமைப்படுகிற
அல்ல. கடவுள் அவரவர்களுக்கு ஒரு அளவை வைத்திருக்கிறார், விசுவாச அளவு என்று சொல்லுகிறார். ஒரு அளவை, அந்த அளவின்படி கடவுள் தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் கடவுளால் நாம் திருப்தியாய் வரங்களை பெற்றிருக்கிறோம். அந்த கடவுளுடைய கிருபையின் வரங்கள் நாம் நம்முடைய தகுதிக்கேற்றபடி நாம் வாழுகிறோம். ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். காலையிலே அந்த தாய் இட்லி சமைக்கிறார்கள். சமைக்கிற பொழுது அந்த 5 பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பொழுது அது சமமாய் கொடுப்பதில்லை. வளர்ந்தவர்களுக்கு 5 இட்லி கொடுத்தால் அதுக்கு பின்னால் இருக்கவங்க 4 இட்லி, 3 இட்லி, சின்ன குழந்தைக்கு 1 இட்லி கொடுப்பார்கள். அதை அநீதி என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை, அது அநீதி அல்ல. அது அநீதி அல்ல. அவரவருக்கு தக்கபடி கடவுள் தம்முடைய இரக்கத்தை பகிர்ந்தளிக்கிறார், சமமாக அல்ல. ஆகவே ஆண்டவர் இங்கே முதலாவது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதான், கடவுள் தம்முடைய கிருபை வரங்களை அவரவருக்கு தக்கபடி, அவருடைய அளவின்படி, விசுவாச அளவின்படி, அவருடைய இரக்கத்தின்படி கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கிருபையாய் தந்திருக்கிறார். அதற்காக வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம், அதற்காக அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறை பெற்றவர்களை சிறையாக்கி கொண்டு போனார், மனுஷருக்கு வரங்களை அளித்தார். இந்த வசனம் பவுல் 68வது சங்கீதம் 18வது வசனத்தை இங்கே கோடிட்டு காண்பிக்கிறார். அது சங்கீதம் 68:18 நாம் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர், கடவுளாகிய கர்த்தர் வீற்றிருக்கும் பொருட்டு மனுஷரிடமிருந்து முரட்டாட்டமுள்ளவர்களிடமிருந்தும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லுகிறார். அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார், கடவுள் உலகத்திலே வந்து யார் எல்லாம் தீமையும் கடும் கோபமும் முரட்டாட்டமும் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்களோ அவர்களிடத்திலிருந்து அதையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு விண்ணகத்திற்கு ஏறினார் என்று சொல்லுகிறார். ஆகவே எவர் ஒருவர் பாவிகளாக சமூகத்தால் எண்ணப்படுகிறாரோ, எவர் ஒருவர் பலகீனமாக இருக்கிறார்கள் என்று எண்ணப்படுகிறதோ, அல்லது எவரொருவர் கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர் என்று எண்ணுகிறார்களோ, கடவுள் அவர்களை சந்திக்கிறார். மத்திய நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய போதகர் பாவிகளோடு உட்கார்ந்து இருக்கிறார், பேசுகிறார், உணவருந்துகிறார், தங்குகிறார் என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன், அதற்கு கொடுக்கிற மறுமொழி, எவன் ஒருவன் தேவையில்லை நோயிற்று இருக்கிறானோ, குணப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அவனுக்குத்தான் வைத்தியன் தேவை. அருமையானவர்களே, கடவுள் தம்முடைய வரங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபையாக பகிர்ந்தளிக்கிறார். இரண்டாவதாக நான் பார்க்கிற பொழுது, கடவுள் அந்த வரங்களை நமக்கு தருவதற்கு அவர் அதிக விலை கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு தந்திருக்கிற நாம் 8-9 வசனங்களிலே நான் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் தம்முடைய சமூக நீதியை நிறைவேற்றுவதற்காக அவர் விண்ணலகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து நமக்காக அவர் ஈடு செய்கிறார். நாம் செய்த தவறுக்கேற்ற தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். அவர் இறங்கி வந்து அவர் ஏற்றுக்கொண்டு 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நிரப்பும்படி எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறினவர் ஒருவர். கீழே வந்து எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறார். எவன் ஒருவன் தகுதியற்றவன் என்று எண்ணப்படுகிறானோ அவனையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தும்படியாக இறங்கி வருகிறார். வந்து தம்முடைய விலை மதிக்க முடியாத ஜீவனை தந்து அவனை அவர் தனக்கு சம்பாதித்துக் கொள்ளுகிறார், தனக்கென்று சம்பாதித்துக் கொள்ளுகிறார். ஆகவே கடவுளால் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கென்று சம்பாதிக்கப்பட்டபடினாலே கடவுள் தம்முடைய நீதியை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக நான் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, கடவுள் தம்முடைய நீதியை, இரக்கத்தை, வரங்களை, கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு கடவுள் கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை மையமாக, கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றையும் நாம் செயல்படுத்த முடியாது. பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர் தம்முடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி கிறிஸ்துவின் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபையின் வரங்கள்
அழிக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் இன்னைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த வாழ்வு நியாயமாய் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை அல்ல. நாம் பாடினோமே, இந்த புழு, இந்த அற்பர், நமக்கு கடவுள் இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கடவுள் தந்திருக்கிறார். ஆகவே இது நம்முடைய உரிமையோ சாக்கியமோ அல்ல, மாறாக கடவுள் தாம் சம்பாதித்த நீதியை நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். அதிலே எனக்கு கிடைக்கவில்லை என்றோ, இல்லை எனக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது என்றோ, அது அவனுக்கு குறைவே கொடும் என்றோ நாம் யாசிப்பதற்கு சொல்லுவதற்கு நமக்கு தகுதி கடவுள் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதே கடவுளுடைய கிருபை இரக்கம். ஆகவே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தருகிறார். கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த நிறைவேற்றிருக்கிற நீதி, ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த நீதியை நிறைவேற்றி இருக்கிறார், அல்லது கடவுள் இந்த இரக்கத்தை, வரங்களை, கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார் என்பதற்கு பவுல் 3 காரியங்களை சொல்கிறார். 12 முதல் 16 முடிய வசனங்களில் நாம் பார்க்கிற பொழுது 3 காரியங்களை சொல்கிறார். ஒன்று உடனடி காரணம், இன்னொன்று நித்திய காரணம், இன்னொன்று தனிப்பட்ட காரணம். முதல்ல சொல்கிறார் உடனடி காரணம். கடவுள் எனக்கு இந்த வரங்களை, அல்லது கடவுள் தம்முடைய நீதியை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றி இருப்பதற்கு முதல் காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பரிசுத்தவான்களை பக்குவப்படுத்துவர். நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை சாட்சிப்படுத்துவதற்காக, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக கடவுள் தம்முடைய இரக்கத்தை, தம்முடைய நீதியை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காட்டுகிற, பகிர்ந்து கொடுக்கிற, கிறிஸ்துவை காண்பிக்கிற, சொல்லிக் கொடுக்கிறவனாக இருக்க, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் நிரந்தரமான நோக்கம் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிரந்தரமாக கிறிஸ்துவாக வாழ்வதற்கு, கிறிஸ்துவை போல நாம் பிறரை நேசிக்க, அன்பு செய்ய, மன்னிக்க, இரக்கம் காண்பிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக பவுல் அப்போஸ்தலன் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வை குறித்து சொல்லுகிற பொழுது 3 காரியங்களை சொல்லுகிறார். இன்றைக்கும் நீங்கள் குழந்தைகள் அல்ல, நீங்கள் குழந்தைகளாயிராதீர்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் கடவுள் இவ்வளவு கிருபைகளையும் இரக்கங்களையும் நன்மைகளையும் நமக்கு தந்திருக்கிறார், இன்றைக்கும் தத்தி தவழுகிற குழந்தைகளைப் போல இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இனி குழந்தைகளாய் இராதீங்கள், நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வளர்ந்துவதற்கான சூழல்களை எல்லாம் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையாய் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை படிப்பினையாய் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை வந்தட்டுவதற்கு, அந்த உயரங்களிலே செல்வதற்கான வளருகிற மக்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க பவுல் அழைக்கிறார். ஒவ்வொரு நாள் நேற்று இருந்தது போல இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்த அவருடைய நீதியின் பொருள் என்ன? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவின் அந்த வளர்ச்சிக்கு வந்தட்டுகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கடைசியாக பவுல் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் கடவுளுடைய திரு சரீரம் என்கிற அவருடைய திருச்சபையிலே அங்கங்கள், ஒவ்வொரு பார்ட்ஸ், ஒவ்வொரு அவயவங்கள், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய கரங்களாக, கிறிஸ்துவின் கண்களாக, கிறிஸ்துவின் கால்களாக, கிறிஸ்துவினுடைய வாயாக, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் திருசரீரம் என்ற திருச்சபையிலே நாம் ஒவ்வொருவரும் அவயவங்கள். ஆகவே நாம் செயல்படாமல் இருக்கிற பொழுது, அல்லது நாம் இழந்து போகிற பொழுது அந்த இடம் ஊனமாகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுல் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் ஒவ்வொருவரும் இணைவாய், இசைவாய், ஒன்றித்து செயல்படுவதற்காக ஆண்டவர் தம்முடைய வரங்களை தந்திருக்கிறார். வரங்களிலே வெற்றிமை இருக்கலாம், செயல்களிலே வேறுபாடு இருக்கலாம், ஆனால் எல்லா நோக்கமும் கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள், ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்கிற இணைந்த கூட்டில் முயற்சியில் நாம் வாழ்வதற்கென்று, ஒரு குடும்பமாக நாம் வாழ்வதற்கென்று கடவுள் தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறார். எங்கே அந்த குடும்ப உறவு, அந்த அன்பு சிதைக்கப்படுகிறதோ அங்கே கடவுளுடைய நீதி மறுக்கப்படுகிறது. ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும்
அவருடைய திருச்சபை என்கிற சரீரத்திலே அவயவங்களாக கடவுள் நமக்கு விசுவாசம் தந்து வரங்களை தந்து வளர்த்தி நம்மை ஒவ்வொரு ஸ்தானங்களிலே கடவுள் வைத்திருக்கிறார். மெய்ப்பர்களாக, ஆசிரியர்களாக, பேங்க்ல வேலை பார்க்கிறவர்களாக, அல்லது இல்லத்தரசிகளாக, குடும்பத் தலைவராக, மாணவராக அல்லது தொழிலாளியாக, எப்படியாக இருக்கட்டும், கடவுள் ஒவ்வொரு நிலைகளிலே இந்த உலகத்திலே கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். அந்த நிலையிலே நாம் இருந்து கொண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படி அவர் தம்முடைய வரங்களை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்து விரும்புகிற சமூக நீதி என்பதை உணர்ந்து கொள்ள தூய ஆவியானவர் நம்ம ஊருக்குள்ளும் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 340வது பாடலை பாடுவோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. தகுதியேற்ற எங்களை கிறிஸ்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களில் நிறைத்து தகுதிப்படுத்தி இந்த உலகத்திலே கிறிஸ்துவாய் வாழ்வதற்கு, வளர்வதற்கு, சாட்சி பகர்வதற்கு கடவுள் எங்களுக்கு அளித்திருக்கிற கிருபைகளை நாங்கள் உணர்ந்து அது எவ்வளவு உயர்ந்தது, மேன்மையானது என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ்வதற்குரிய கிருபைகளை தாரும். இந்த அதிகாலை நேரத்திலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து உம்மை தொழுதுகளுக்கிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவர் தம் குடும்பங்கள் வாழ்வுகளை ஆசீர்வதி. வெளியூர்களிலே தூர இடங்களில் இருந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற, செவி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வெளி நாடுகளில் இருக்க எங்கள் குடும்பத்தின் உறவுகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே,
பலகீனங்களோடு வீடுகளிலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தியும். டயாலிஸ் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய இரக்கத்தை தாரும். வயோதிகத்து நிமித்தமாக பலகீனங்களோடு முடங்கி கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்து நம்முடைய ஆலயத்துக்கு எடுத்த காரியங்களிலே கடந்து வந்து கர்த்தரை சேவிக்க கிருபை தாரும். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகள் குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை ஆண்டவர் வளப்படுத்தும். நீர் எங்கள் தந்திருக்கிற தொழில், பணி, வாழ்வு, உழைப்புகளை ஆசீர்வதியும். நாங்கள் மேற்கொள்ளுகிற பயணங்கள் அனைத்திலும் ஆண்டவர் நீர் கூட இரும். தங்கள் அன்பானவர்களை இழந்து துக்கங்களிலும் வேதனைகளிலும் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாரும். இந்த நாளிலும் தங்கள் பிறந்த தினங்கள், திருமண தினங்களை நினைந்து கொண்டாடி மகிழுகிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் அனைவருக்கும் அவர்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமும் சந்தோஷம் நன்மையும் நிறைவாய் தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கடவுள் தருகிற சந்தோஷம் நன்மை ஆண்டு முழுவதும் அவருடைய வாழ்வில் நிலைத்திருக்க அருள் தாரும். ஆண்டவரே, இந்த நாளை விசேஷத்த நாளாக கருதுகிற நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய இரக்கத்தினாலே நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றும் எங்களை உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் எங்களுக்கு இனிய பொழுதாக அமைய ஆண்டவர் கிருபை தாரும். திருவாளர் பிலிப் அவர்களுடைய இல்லத்தின் மேல் தளத்தில் வசிக்கிற அன்பு சகோதரர் ராஜன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்று தினத்திலும் விபத்து ஏற்பட்டு காலில் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகிற தம்முடைய அடியாருக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை தாரும். அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவர்களுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய காருண்யமும் இரக்கமும் தயவும் அன்பு சகோதரோடு கூட தங்கியிருந்து நல்ல சுகத்தை தந்து தன்னுடைய பணிகளை தொடர்வதற்குரிய கிருபைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபையின் ஊழியர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். போதகர், சபை குழு நிர்வாகிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஊழியங்களுக்கு உதவியாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிளைச்சங்கங்கள் அதன் ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பணிகளையும் பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆராதனைகள், விசேஷ தொழுகைகள் எல்லாவற்றும் உடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். இந்த திருச்சபை ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள திருச்சபையாக இருக்கவும், அந்த விசுவாச குடும்பங்களாக நாங்கள் இந்த திருச்சபையின் வாழ்வுக்காக ஒற்றுமையோடு ஊன்ற கட்டுகிறவர்களாய் இசைவாய் இணைந்து ஒருவருக்கொருவர் சகோதர அன்பிலே கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியை வந்துட்டு வரை ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியை வாழ்வதற்கு அருள் தாரும். விண்ணகத்திலும் தருகிற நன்மைகளை நாங்கள் பெற்று சாட்சியுள்ள மக்களாய் நன்றியோடு வாழ்வதற்கு கிருபை தாரும். உடைய இரக்கங்களை தாராளமாய் தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவதாக. அன்றைய நீங்களாக எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை எடுத்துக்கொள்ளும். ராட்சி, வல்லமை, மகிமை எதேக்கு உம்முடையவர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, தூயாவின் அன்பு நீக்கவுடைய இடத்துல சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.